बला है। आमीन। யாருக்கும் நல்லா சொல்லுங்க. प्रभु किस दिन के लिए अच्छे இயேசு நல்லவர். प्रभु बला है, கிருபை என்றும் உள்ளது. उसका अनुग्रह सदा की। இயேசு நல்லவர். यीशु बला है, கிருபை என்றும் உள்ளது. उनके अनुग्रह सदा की है। இயேசு நல்லவர். यीशु बला है, उनके अनुग्रह सदा की है। நல்லவர். நம்ம சொல்லுவோம். प्रभु बला है। கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காக ஸ்தோத்திரம். कृपा भरा हो अच्छा प्रभु, आपके आशीर्वाद के लिए आज धन्यवाद। கர்த்தர் தாமே எங்களோடு பேசுவீராக. प्रभु आप ही हमसे बात करो आज। பரிசுத்த ஆவியானவரே, पवित्र आत्मा, தகப்பனே எங்களோடு நீர் கூடவே நிற்பதற்காக ஸ்தோத்திரம். पिता हमारे साथ आप खड़े हो इसके लिए धन्यवाद। நீர் எங்களோடு பேசும். आप हमसे बात உங்களுடைய कीजिए। வார்த்தை ஒவ்வொரு இருதயங்களிலும் இறங்கட்டும். आपके वचन हर एक हृदय में उतरने दो। ஒவ்வொரு கிரியை செய்ய ஜெபிக்கிறோம். हर एक के अंदर क्रिया करने के लिए हम प्रार्थना करते 30, 60, 100 பலன் கொடுக்கும் ஜெபிக்கிறோம். 30, 60, 100 गुना वो बल देने के लिए मैं प्रार्थना करता हूँ। ஈசானின் இருதயத்தை திறந்த கர்த்தர், जैसे निजान के हृदय को आपने खोला, அதே போல ஒவ்வொரு இருதயம் திறக்கப்படுவதாக. इसी तरह हर एक हृदय खोलने दो परमेश्वर। ஒவ்வொரு செவிகள் திறக்கப்படுவதாக. हर एक के खाने खोलने दो परमेश्वर। ஒவ்வொரு கண்கள் திறக்கப்படுவதாக. हर एक के आंखों खोलने दो परमेश्वर। ஒவ்வொரு அன்றரை மைண்ட் செட்டை இப்பொழுதே அன்றரை இப்பொழுதே அன்றரை ஐக்கியத்துல நிரப்பப்படும் ஜெபிக்கிறோம். हर एक के मन एक मनता உருவகப்படுத்துகிறார். एक मनता की ओर आप எங்களோடு பேசும். हमसे बात எங்களோடு कीजिए। பேசும். हमसे बात कीजिए। எங்களோடு பேசும் ஆண்டவரே. हम हमारे से साथ बात இயேசு நாமத்தில் कीजिए। ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं अच्छे पिता। ஹல்லேலூயா. हालेलुया। சங்கீதம் 136 1 நீங்க கடைசி வரை வாசிக்கும்போது அவருடைய கிருபை என்றும் உள்ளது. भजन संगीत 136 136 में आप 1 से 6 तक पढ़ोगे तो आप हालेलुया। கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. प्रभु को स्तुति करो। கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நீங்கள் அவர் கிருபை ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை நீங்கள் துதியுங்கள். அவர் அவர் கிருபை கிருபை என்றும் என்றும் உள்ளது. உள்ளது. கண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்படுத்த பண்ணினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. பலத்த கையினாலும் ஓங்கிய உழைப்பினாலும் அதை செய்தவரை துதியுங்கள். அவர் கிருபை அவர் கிருபை என்றும் என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். பார்வோனையும் அவன் சேனையும் சிவந்த சமுத்திரத்தை கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. Yes, Lord. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையில் இருந்து நம்மை விடுதலை பண்ணியவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்சதேகங்களை யாருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள். அவர் கிருபை. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். அவர் அவர் கிருபை. கிருபை. ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய उनके अनुग्रह பிள்ளைகளாகிய सदा की है। இயேசுவின் பிள்ளைகளாகிய நான் ஒவ்வொரு அவருடைய கிருபை என்றும் உள்ளது. यीशु के बच्चे सभी के लिए उनके अनुग्रह सदा की है। कितने आमीन சொல்றீங்க? कितने के नाम हालेलुया. हालेलुया। सदा की है. बोलो सदा की है। बोलो सदा की है. प्रभु का करुणा सदा की है. बोलो सदा की है. प्रभु का दाना सदा की அவர் கிருபை என்னோடு இருக்கும். है। उनके अनुग्रह हमारे साथ நடக்கும்போது கிருபை அவருக்கு கிருபை என்னோடு இருக்கும். चलते समय उनका अनुग्रह हमारे அவர் साथ है। பேசும்போது அவருக்கு கிருபை என்னோடு जब இருக்கும். बात करते हैं उनके अनुग्रह எல்லா हमारे साथ விதத்தில் அவர் கிருபை என்ன மூடிக்கொள்ளும். है। सारी चीजों में प्रभु का अनुग्रह हमें हालेलुया. छुपाता है। கர்த்தர் நல்லவர். ஆமென். प्रभु भला है। அவர் கிருபை उनके अनुग्रह ஆமென். सदा என்றும் की உள்ளது. சதா की. கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை வாசிப்போம். एक वचन हम पढ़ेंगे। 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3, 4, 5 வாசிப்போம். 1 पत्रस 2 में 3, 4, 5 पढ़ेंगे। क्योंकि तुमने प्रभु की कृपा का स्वाद चख लिया है, उसके पास आकर जिस मनुष्य ने तो निकम्मा ठहराया परंतु परमेश्वर के निकट चुना हुआ और बहुमूल्य जीवित पत्थर है, तुम भी आप
जीवते पत्थरों के समान आत्मिक घर बनते जाते हो, जिससे याजकों का पवित्र समाज बनकर एक आत्मिक बलिदान चढ़ाओ, जो यीशु मसीह के द्वारा परमेश्वर की ग्राह है। மூன்று நான்கு ஐந்து வாசிக்க. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலினை வாஞ்சியாயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகி நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் हालेलुया कहते हैं रमेश शर्मा हालेलुया पहला पत्रस के किताब में दूसरा अधिकार में 3 4 5 நீங்கள் வளரும்படி बढ़ने के लिए புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல नए पैदा हुए बच्चे के समान திருவசனமாகிய पवित्र वचन களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் न मिलावट किया हुआ दूध के जैसा வாஞ்சையாயிருங்கள். चाहत से रहो. வாஞ்சை आमेन चाहत से रहो. कितना आमेन सुनेंगे. कितने आमेन कहते हैं. हालेलुया आना नंबर पे सब है तो फिर आमेन प्रभु हमसे बात करना. हालेलुया हालेलुया कहते நல்லவர் आमेन सुनोमा. प्रभु बोला है நீங்கள் आप வளரும்படி बढ़ने के लिए हालेलुया இப்போ நம்ம சபை ரெண்டு பேரும் புதுசா பிறந்தோம் அப்படிதானே. हमारे वचन पैदा हुए वापस. நம்ம வயது எத்தனை நாள் இருந்தாலும் பிறக்கும்போது எப்படி இருக்குது குழந்தையா தான் இருக்குது. हम कितने भी साल के हो जब पैदा होते तो हम बच्चे ही रहते हैं. हालेलुया हालेलुया. அப்போ அந்த பிறந்த குழந்தை எப்படி வளருமா. तो वो पैदा हुआ बच्चा कैसा बढ़ता है. கலக்கமில்லாத பால் ना मिलावट दूध के. हालेलुया आमेन सुनोमा. हालेलुया. क्या बोलते हैं उसको कलंकित ना एकदम प्यूरिटी एकदम शुद्धता दूध शुद्ध दूध शुद्ध दूध के हालेलुया. அப்போ அந்த பால்ல பிள்ளைகள் எப்படி அந்த போஷாக்ல வளருது. சின்ன குழந்தை பிறந்த குழந்தை அந்த போஷாக்ல வளருது. वो दूध में जो पोशाक है उससे बच्चे बढ़ते हैं. हालेलुया. हालेलुया. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது. प्रभु के वचन क्या कहता है. நீங்கள் வளரும்படி आप बढ़ने के लिए வேதம் நமக்கு என்ன சொல்லுது. वचन हमें क्या कहता है. நீங்கள் வளரணும். आप बढ़ना है. हालेलुया. நீங்க அப்படியே இருக்க கூடாது. आप वैसे ही नहीं रहना चाहिए. ஆமென் बोलेंगे. हालेलुया. हालेलुया நீங்க வளரணும். आप बढ़ना है. இது ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது. प्रभु का वचन क्या कहता நீங்கள் है. வளரும்படி आप बढ़ने के लिए புதிதாக பிறந்த குழந்தை नए जन्म हुए बच्चे के समान திருவசனமாகிய पवित्र वचन को कलंकमिल्लाத ஞானப்பாலின் மேலே வாஞ்சையாயிருங்கள். ना मिलावट किया हुआ ज्ञान के दूध के जैसा आप पीना चाहिए. आमेन. என்ன பண்ணுங்க. स्वाद चख लिया है. कृपा प्रभु की कृपा के स्वाद को क्या लिया चख लिया है. हालेलुया. அப்போ குழந்தை பசிக்கு அழும்போது हालेलुया அது எப்படி அழுமா. जब बच्चे भूख से रोता है तो वो बहुत आवाज से रोता है. தாய்க்கு தெரியும் இது குழந்தை எதுக்கு அழுகுது. तो माता को पता होता है कि ये बच्चा क्यों रो रहा है. हालेलुया. हालेलुया. அப்போ குழந்தைக்கு என்ன தேவையோ அது தாய் அந்த பாலை கொடுக்கும்போது அது எவ்வளவாக அது வாஞ்சையா பிடிக்குது. तो उसकी चाहत को परख कर जब माता उसे दूध देती है तो वो कितना खुश हो जाता है. हालेलुया. हालेलुया. நம்முடைய ஆண்டவர் हमारे परमेश्वर அவருடைய வார்த்தையை நம்ம எப்படி படிக்கணுமா. उनके वचन को हम कैसे पढ़ना है. எப்படி அதை வளரணுமா. कैसे हम बढ़ना है. புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல नए जन्म हुए बच्चों के நம்ம समान அப்படியே தாழ்த்தணுமா. हमें नम्र करना चाहिए. हालेलुया. हालेलुया. பாருங்க ஒரு பிறந்த குழந்தைக்கு எதுவுமே என்ன சொல்லுவாங்க அது களங்கம் இல்லாத எதை சொன்னாலும் நம்ம சின்ன குழந்தைனாலும் சரி பிறந்த குழந்தைனாலும் சரி அது என்ன தேவையோ அது நமக்கு எப்படி அந்த தேவையை ஏற்றுக்கொள்கிறதோ வாஞ்சியாக அதே போல ஆண்டோடைய பிள்ளைகளை நம்ம அப்படியே களங்கம் இல்லாத அந்த பாறைகளை வாஞ்சியா இருக்கிறாங்க. அதான் தேவனுடைய வசனம். जो पैदा हुए बच्चे या फिर छोटे बच्चे होते हैं जो भी कहते हैं वो मानते हैं. बहुत पवित्र होता है उनका दिल. वैसे एक ना मिलावट किया हुआ पवित्र दूध को वो पीना चाहिए. हालेलुया. हालेलुया. ஆண்டவர் பாருங்க பேதுரு என்ன அழகா அவருடைய பிள்ளைகளுக்கு எழுதுறாரு பாருங்க. पत्रस कितने अच्छे से अपने बच्चों நீங்கள் को புதிதாய் பிறந்த குழந்தை. आप नए जन्म हुए बच्चे हो. ஆமென் சொல்றீங்க. आमीन कहते हैं. हालेलुया. அங்க பாருங்க புதிதாய் பிறந்த குழந்தைன்னு சொல்லிட்டு 5ஆம் வசனத்துல வர எப்படி வளர்ந்த பிரகாரம் நம்ம காட்டுறாங்க பார்க்கலாம். वो नए जन्म हुए बच्चे कैसे बढ़ते हैं करके लिखा है 5वां. திருவசனமாகிய பாலின் மேல் வாஞ்சை. पवित्र वचन के दूध में चाहत. पवित्र वचन के दूध में चाहत. हालेलुया. हालेलुया. पीछे तक आवाज आ रही है.
पवित्र वचन में दूध के दूध के चाहत। जैसा चाह, ये दूध है अपना। हालेलुया। हालेलुया। பிறக்கும்போது பாலை தான் குடிக்கணும், வளரும்போது சத்தியத்துல வளர்ந்து எப்படி இருக்கணும், ஆத்மால பலம் உள்ளவர்களா இருக்கணும். पैदा हुए दूध ही पीते, जब बढ़ते बढ़ते हम सामर्थ से रहते हैं। आत्मा में बढ़ जाते हैं, आत्मा में प्राण में बढ़ जाते हैं, शरीर में बढ़ जाते हैं। हालेलुया। हालेलुया। எப்படி சரீரத்துக்கு போஷாக்கு அவசியமோ அதே போல ஆத்மாவுக்கு தேவனுடைய வார்த்தை, जैसे शरीर को पोषक आवश्यक है, जैसे वैसे ही आत्मा को पवित्र आत्मा। हालेलुया। प्रभु का वचन, प्रभु का वचन। हमें बोलेंगे हालेलुया। हालेलुया। அப்போ புதிதா பிறந்த குழந்தை எப்படி பாலை வாஞ்சித்து குடிக்குமோ அதே போல இந்த நாளிலே புதிதாக பிறந்த பிள்ளைகளாகிய நாம் எப்படி பாலை வாஞ்சித்து எப்படி குடிக்கணுமா, அப்படியே தேவனுடைய வார்த்தை நேசிக்கணும். जैसे वो नया जन्मा बच्चा कितने चाहत से वो दूध पीता है, वैसे ही हम में भी पवित्र वचन को वैसे चाहत से खाना चाहिए। हमें बोलेंगे हालेलुया। எத்தனை நாள் பண்ண போறீங்க, कितने दिन वैसे करने वाले, எத்தனை பலப்பட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, कितने दिन बल पाए मुझे नहीं पता, ஆனா ஆண்டவர் தெரியும். लेकिन प्रभु को पता है। हालेलुया। हालेलुया। எத்தனை பேர் இன்னும் பிள்ளைகளாக இருக்கிறீர்களோ, अभी भी बच्चे ही हो, இன்னும் பாலை தான் குடிச்சிட்டு இருக்கீங்களா? अभी तक आप दूध ही पी रहे हो। हालेलुया। हमें हालेलुया। புதிதா பிறந்தவங்களுக்கு ஓகே, பழையபடி நம்ம இருக்கிறத எப்படி இருக்கிறோம் அப்படி नए जो पैदा हुए उनको ठीक है, लेकिन हाँ। जुने से ही वैसे ही है। நாம் எப்படி அவனுடைய வார்த்தையை வாஞ்சியோடு கேட்கிறோம், लेकिन हम कैसे प्रभु के वचन को चाहत से सुनते எப்படி हैं, அதை நாம் உட்கொள்கிறோம். कैसे हम उसे खाते हैं। हालेलुया. हालेलुया। பாருங்க, தேவனுடைய வார்த்தையை வாசிக்கணும், देखो प्रभु के वचन को पढ़ना है, நேசிக்கணும், प्रेम करना है, ஜெபிக்கணும், प्रार्थना करना है, தியானிக்கணும். ध्यान करना है। हालेलुया. இந்த வாஞ்சை இருந்துட்டு வச்சுக்கலங்க, உங்களுக்கு ஆண்டவர் அப்படியே உயரத்துல அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பார். ऐसे आपको चाहत रहेगा तो प्रभु आपको ऊंचा ऊंचा लेते जाएगा। என்ன நாம சொல்றீங்க? कितने नाम है क्या? ஆண்டவருடைய நேசம், प्रभु का प्रेम, அவர்கள் வாசிக்க வேண்டிய வாஞ்சை, उनके वो पुस्तक पढ़ने का जो चाहत, प्रभु का वचन पढ़ने का चाहत, தியானிக்கணும், मनन करना, ஜெபிக்கணும். प्रार्थना करना। இதுல நாம அப்படியே தினமும் நம்ம இதை பயிற்சி பெற்றுட்டே இருந்தோம்னா கர்த்தர் நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையில அப்படியே உயர்த்தி கொண்டே போவார். इसमें हम रोज ये प्रैक्टिस करते रहेंगे तो आत्मिक जीवन में प्रभु हमें ऊंचा उठा के जाएगा। அவன் बोलेंगे இது நாம சொல்றீங்க. कितने रामायण कहते हैं? தாவீது சின்ன பையனா இருக்கும்போது கர்த்தரை துதித்துக் கொண்டே இருந்தான். दाऊद जब छोटा था वो प्रभु की स्तुति करते ही रहता था। हालेलुया. हालेलुया। வீட்ல இருந்து புறக்கணிக்கப்பட்டவன் தான். वो घर से ठुकराया गया था। हालेलुया. हालेलुया। ஆனா கர்த்தரை தன்னுடைய மேய்ப்பராக கொண்ட உடனே அவன் வாழ்க்கையில பாருங்க, लेकिन परमेश्वर को अपना मेमना रखने के कारण उनके जिंदगी चरवा रखने के कारण उनकी उसकी जिंदगी देखो बदल गया। हालेलुया. हालेलुया। அவர் சொல்றாரு சங்கீதம் 60 சங்கீதம் பாருங்க, சங்கீதம் 19:7 வாசிங்க. भजन संगीत 19:7 में पढ़ो। சீக்கிரம் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 19:7 தாவீது குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதும் இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் வேதிய ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, சங்கீதத்துல 19:7 ஆண்டவருடைய வார்த்தை எப்படி வருது? यहोवा की व्यवस्था करी है, वो प्राण को बहाल कर देती है। प्रेज़ द लॉर्ड. आमेन. यहोवा के नियम विश्वास योग्य है, साधारण लोगों को बुद्धिमान बना देते हैं। साधारण लोगों को क्या बनाता है? क्या बनाता है? वो प्रभु का वचन बनाता है। आमेन बोलेंगे हालेलुया. தேவனுடைய வார்த்தை பேதையை ஞானியாக்குகிறது. प्रभु का वचन बुद्धों को भी ज्ञानवान बना देता है. बुद्धों को भी ज्ञानवान बना देता है। हालेलुया. हालेलुया। आमेन बोलेंगे. ஆண்டவருடைய வார்த்தை, प्रभु का वचन, यहोवा की व्यवस्था खरी है, वह प्राण को बहाल कर देता है। यहोवा का नियम विश्वास योग्य है, साधारण लोगों को बुद्धिमान बना देता है। हालेलुया. हालेलुया. சாதாரணமான அசாதாரணமான வார்த்தைகள் தான் जो साधारण है वो எத்தனை விசுவாசிக்கிறீங்க? हालेलुया. கடைகளை தட்டி அப்படி சொந்த பண்ணுமா? हालेलुया. हालेलुया. साधारण आदमी को असाधारण बनाएगा. साधारण इंसान है उनको असाधारण बनाने वाले। हालेलुया. பேதையை ஞானியாக்குறது ஆண்டவருடைய வசனம். जो बुद्ध है उनको बुद्धिमान बनाने वाले परमेश्वर। हालेलुया. அப்ப இது எவ்வளவு ஆராய்ச்சிருந்தாக்கி தாவீது இப்படி சொல்லிருப்பாரு. कितना उस दाऊद ने जांचा होगा तो वो ऐसे वचन लिखेगा। हालेलुया. हालेलुया. பாருங்க 19:1 வாசிங்க. 19 में 1 पढ़ो। வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. ஹல்லேலூயா.
Praise the Lord. பாருங்க தினமும் ஆகாயத்தை பார்க்கறோம். எப்போதும் நமக்கு தோன்றுதுண்டா? हम रोज आकाश पर வானங்கள் தேவனுடைய மகிமையை என்ன பண்ணுதா? வெளிப்படுத்துகிறதா? வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. आकाश परमेश्वर की महिमा का वर्णन कर रहा है वर्णन कर रहा है और आकाश मंडल उसकी हस्तकला को प्रकट कर रहा है हस्तकला को प्रकट कर रहा है. हालेलुया. आमीन. அவருடைய வார்த்தை प्रभु का वचन ஆமென் बोलेंगे. आमीन தேவனுடைய வார்த்தை प्रभु का वचन ஜீவன் உள்ளது. जीवित है அல்லேலூயா. அந்த வார்த்தை ஜீவனா இருப்பதாலே நாம் புதிதாக பிறந்த குழந்தைகள் எப்படி பாலை அப்படியே உட்கொள்கிறது, அதே போல களங்கம் இல்லாத தன்மையோடு தேவனுடைய வார்த்தையை நாம் படிக்கும்போது ஆத்மா உயிர் படைகிறது. जैसे हम कोई अच्छे दिल से ना मिलावट जो दूध को चाहत करने जैसा हम प्रभु के वचन को सुन चाहत से पढ़ेंगे तो प्रभु ये सब कार्य करेगा. அல்லேலூயா. हालेलुया. संगीत 63 வாசிங்க. भजन संगीत 63 में एक தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் தாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மையே தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. வாஞ்சை. हे परमेश्वर तू मेरा परमेश्वर है, मैं तुझसे यत्न से ढूंढूंगा. सूखी और निर्जल उसर भूमि पर मेरे मन तेरे प्यासा है, मेरे शरीर तेरा अति अभिलाषी है. मेरा मन तेरे लिए अभिलाषी है. हालेलुया. मांस वांछिக்கிறது ஆண்டவரே. हालेलुया. என் ஆவி ஆத்மா சரீரம் உம்மை வாஞ்சிக்கிறது. हालेलुया. आत्मा प्राण शरीर आपको உருவாக்கினவர். ஆமென் சொல்லுங்க. क्योंकि तूने मुझे बनाया, நீரே உருவாக்கினவர். क्योंकि आपने मुझे बनाया. தாவீது சொல்றாரு, दाऊद कहता है நான் பிறந்து முதல் என்னை வெளிக்கொண்டு வந்தவர் நீரே. मैं जब पैदा होने से पैदा होके मुझे बाहर लाया परमेश्वर है. हालेलुया. என் தாயிலே கருவினா இருக்கும் கண்கள் கண்டது. मेरी माता की गर्भ में तेरे आंखें मुझे देखा. ஆமென். என்னுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் உருவாக்கும் போது உங்களுடைய கண்கள் கண்டது ஆண்டவரே. मेरे हर एक जो ऑर्गन्स बनते समय आपके आंखें ने मुझे देखा. சொல்லுங்க. हालेलुया. 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 தாவீது அவ்வளவா தேவனிடத்தில் நெருங்கி இருந்தார். दाऊद प्रभु से उतना निकट रहा. हालेलुया. हालेलुया. நம்ம இத்தனை பேர் ஆண்டவரை நெருங்கி இருக்கோம். हम कितने प्रभु से एक निकट संबंध है. சும்மா கைத்து கூட ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. ऐसे ही हाथ मत उठाओ, प्रभु देख ஆமென் சொல்லுங்க. रहा है. தூங்க கை. ஆமென் சொல்லுங்க. हालेलुया. ஆண்டவரே என் ஆத்மா வாஞ்சிக்கிறது ஆண்டவரே சொல்லுங்க. प्रभु मेरा मन आपको चाहता है, प्राण आपको चाहता है. ஆமென் சொல்லுங்க. हालेलुया. 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 அவ்வளவு நெருக்கமா இருந்த தாவீது उतना निकट तक दाऊद परमेश्वर से. हालेलुया. நம்மளும் ஆண்டவர் நெருங்கி जीविक வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாக हम भी இருக்கிறது. प्रभु से निकट रहने की जीवन जीना है करके प्रभु की आशा है. हालेलुया. हालेलुया. ये आशा को हम लोग पूरा करेंगे. हालेलुया. ये आसमान में गाना गाते हैं उतना नहीं जाना है, हमें बोलेंगे आसमान में जाएंगे, इधर ही बैठ जाएगा नहीं तो. हालेलुया. इधर नहीं बैठने का, उधर जाने का. हमारा रहने का स्थान किधर है? परलोक में चलेगा. हालेलुया. परलोक है हमारा. भूमि टेम्पररी, परलोक வந்து நிரந்தரம். ஆமென் சொல்லுங்க. ये दुनिया तो टेम्पररी है. அவன் புதிதாக பிறந்த குழந்தைகள் எப்படி வளரணும்? जैसे नया पैदा हुआ बच्चों के समान சொல்லுங்க. कैसा रहना? புதிதாக பிறந்த குழந்தை எப்படி வளருமா? பால்ல இப்படி வாஞ்சியா இருக்கும், அதே போல வசனத்துல வாஞ்சியா இருக்கணும். दूध को कैसे चाहता है वैसे ही हम वचन को चाहना இந்த चाहिए. வசனத்தை நீங்க வளர வளர அபிஷேகத்துல கர்த்தர் நடத்துவார், உங்களுக்கு நிறைய காரியங்கள் விளக்குவார், கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். ये वचन में आप बढ़ते बढ़ते बहुत अभिषेक से आपको भरेगा, बहुत चीजें आपको प्रकट करेगा, प्रभु आपको ऊंचा लेके जाएगा. ஆமென் பிள்ளைங்க. கர்த்தர் வேதம் குறை பெற்றதும் நாம் விசுவாசித்து அதை வாழ்வதற்கு வேதம் நம்ம அழைக்கிறது. प्रभु का वचन ना कमी होकर वो विश्वास की जिंदगी में चलने के लिए हमें सिखाता है. हालेलुया. हालेलुया. கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமும் இருக்கிறது என்று அதே சங்கீதம் 33:4 வாசிக்கிறோம். प्रभु का वचन नीति है, उसकी सारी क्रिया भलाई है. हमें बोलेंगे 33 में 33 में 4 पढ़ेंगे. क्योंकि यहोवा का वचन सीधा है. यहोवा का वचन सीधा है. और एक बार पढ़ेंगे. क्योंकि यहोवा का वचन सीधा है. सीधा है. हालेलुया. और उसका सब काम सच्चाई से होता है. और उसका सब काम सच्चाई से होता है. हालेलुया. कैसे होता है? सच्चाई से. उसका काम கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமா இருக்கிறது. प्रभु का वचन सीधा है और उनके सभी काम सच्चाई से होता है. ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா, प्रभु का वचन सीधा है. हालेलुया. हर एक बात सीधा सीधा उतरता है.
ஒவ்வொரு இருதயங்களும் அப்படியே நேரா இறங்கும். हर एक हृदय में वो सीधा तरीके से उतार। அல்லேலூயா. இப்பொழுது நிறைய பேர் அந்த வார்த்தை இறங்கி கொண்டிருக்கு நினைக்கிறேன். हर एक जन के ऊपर वचन वो क्रिया करता प्रभु का है। वचन सीधा है. அல்லேலூயா. ஒவ்வொரு இருதயத்தையும் பாய்ந்து செல்லக்கூடிய வார்த்தை தேவனுடைய வார்த்தை. हर एक हृदय के अंदर जाने वाला वो वचन है आमीन बोलेंगे. यीशु का। हालेलुया. हालेलुया। வாஞ்சை உள்ள பிள்ளைகளா நாம் இருக்கணும். चाहत से रहने वाले हम बच्चे होना चाहिए। आमीन बोलेंगे. हालेलुया। कितने वांछा இருக்கிறீங்க? कितने चाहत से। हालेलुया. அனுதினம் வாஞ்சை. हर एक दिन हमें चाहत। ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றது மட்டும் தான் வாஞ்சை இல்லை. रविवार सिर्फ कलीसिया में आने ही हमें चाहत नहीं रहना चाहिए। ஒவ்வொரு நாளும் हर एक दिन हर एक दिन ஒரு நேரத்தை ஆண்டவருக்கு ஒதுக்கி நீங்க என்ன பண்ணணும்? एक थोड़ा समय प्रभु के लिए देकर ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கணும். प्रभु का वचन आप पढ़ना है। ஆமென் बोलेंगे. நீங்க படிக்க படிக்க आप पढ़ते पढ़ते கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல இறங்கும். प्रभु का सामर्थ आपके ऊपर நீங்க उतरेगा। என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறீர்களோ எல்லாத்தையும் கர்த்தர் தருவார். आप क्या क्या चाहत से प्रार्थना करते हो सभी चीज प्रभु आपको देगा। எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? कितने जन आमीन कहते हैं? உங்களோட எல்லா தேவைகளையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். आपके सभी चाहत को प्रभु पूर्ण करेगा। हालेलुया. हालेलुया। முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் पहले प्रभु का राज्य அவருடைய நீதியையும் தேடுங்க. और उनकी नीति को ढूंढो, அதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். बाकी सभी चीज आपको दिया जाएगा। दिया जाएगा, साथ में आते रहेगा. आमीन बोलेंगे. கொடுக்கப்படும். दिया जाएगा। அப்ப ஒன்று வாங்கணும்னா ஒன்னு கொடுக்கணும் அப்படிதானே? अगर कुछ लेना है तो कुछ देना ஒரு पड़ता है। பாட்டில் தண்ணி வாங்கினாங்க ஒரு 20 ரூபாய் கொடுத்தாதான் தண்ணி பாட்டில் கிடைக்குது. एक बॉटल पानी लेना है तो 20 रुपए देंगे तो एक पानी बॉटल मिलता है। हालेलुया. हालेलुया। ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறணும்னாக்கி சின்னதா ஒரு கண்டிஷன் तो வச்சிருக்காரு. प्रभु का आशीर्वाद हम पाना है तो एक छोटा सा कंडीशन है। हालेलुया. நம்மள என்ன தேவை? पहले तो मुझे ढूंढ। हालेलुया. हालेलुया। என்ன தேடுறது முன்னாடி உலகத்தை தேடிடாத. मुझे ढूंढने से पहले दुनिया को मत ढूंढ। हालेलुया. உலகம் நிறைய ஆசைகளை காட்டும். दुनिया बहुत आशाएं दिखाएगी। हालेलुया. பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை வரும். पैसा कमाना करके आशा रहता है। வீடு ஆஸ்தி நிறைய அப்படி உலகம் காட்டிட்டே இருக்கும். घर जमीन करके बहुत आशा घर बार कार बार सब कुछ का आशा रहता है। हालेलुया. हालेलुया। உலகத்தை பார்த்தோம்னாக்கி दुनिया को हम देखेंगे तो உலக பிரகாரமான காரியங்களை நினைக்க துவங்கிடுவோம். दुनिया की रीति से हम सोचने लगेंगे। हालेलुया. ஆண்டவர் என்ன சொல்றாரு? प्रभु क्या कहता है? முதல்ல என்ன தேடு? पहले तो मुझे ढूंढ। हालेलुया. முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் पहले प्रभु का राज्य அவருடைய நீதியையும் उनकी धार्मिकता को ढूंढो. हालेलुया. அப்பொழுது तभी என்னெல்லாம் தேவை அதெல்லாம் கூட கொடுக்கப்படும். सभी साथ में दिया जाएगा। என்னெல்லாம் கொடுக்கப்படுமா? क्या क्या दिया जाएगा? நீங்க கேக்குறது எல்லாம் உங்களுக்கு கூட आप கொடுக்கப்படும். जो भी मांगोगे वो सब दिया जाएगा। हालेलुया. हालेलुया। ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தா ஆசீர்வாதம் கிடைக்கும், வீடு கிடைக்கும், பங்களா கிடைக்கும், கார் கிடைக்கும், BMW கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. प्रभु के अंदर आएंगे, घर मिलेगा, कार मिलेगा, BMW मिलेगा। हालेलुया. ஆமென் சொல்லுங்க. हालेलुया। கிடைக்குமா கிடைக்காதா? ஆனா இயேசுட்ட வந்தா கிடைக்குமா? வந்தா கிடைக்காதா? करेगा। எத்தனையோ பணக்காரன் கோடீஸ்வரன் 5 லட்சம் கோடி 6 லட்சம் கோடி வந்துட்டு இருக்கான். அவனும் அதான் போயிட்டு இருக்கான். அவனுக்கு எதுவும் சம்மந்தமே இல்ல. ஆனா அவனுக்கு கிடைக்குது. दुनिया वाले को भी मिलता है, यीशु को बच्चों को भी मिलेगा। ஆனா ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுது? लेकिन प्रभु का वचन हमें क्या அவர் कहता है? ராஜ்யத்தை நீதி தேடணும். उनके राज्य और नीति को ढूंढना है। மற்ற எல்லாம் बाकी सारी चीज நமக்கு என்ன தேவையோ? हमें क्या चाहिए? நமக்கு கார் தேவையா? हमें कार चाहिए कार क्या? करवा। वो देगा। அல்லேலூயா. நேற்று அப்படிதான் அருமையான கார் வந்திருக்கு. ஆமென். कल वैसे ही प्रभु ने एक अच्छा कार दिया அது है। செகண்ட் ஹேண்ட் வந்து நல்ல கண்டிஷன் சூப்பர் கண்டிஷன்ல இருக்கு. वो सेकंड हैंड है फिर भी अच्छी कंडीशन में है। हालेलुया. हालेलुया। நேற்று ஒரே ரவுண்ட் தான் போங்க. உள்வேல இருந்து பெல்லாபுரின பெல்லாபுட்டு உள்வேல ஒரே कल ரவுண்ட் बहुत தான். राउंड किया, उल्वे बेलापुर उल्वे से காலையில வந்து மத்தியானம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு உள்ள போய் உள்வேல ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பெல்லாபுரம் போய் ராத்திரி கிளம்பி 12 ஆயிட்டா உங்களுக்கு. हाँ फिर रात को बेलापुर आके निकलने के लिए 12:30 बजे हो गया। என்ன தேவை தருவார்? அவன் சொல்லுங்க. जो चाहिए அந்த प्रभु देगा। தேவைகளை சந்திக்கிறது கர்த்தர் கரங்களை உயர்த்துவார். वो चाहत को पूर्ण करने के लिए प्रभु हाथों को उठाएगा. जरूरतें पूर्ण करने के लिए प्रभु हाथ उठाएगा। அப்படி அருமையான ஒரு குடும்பத்தார் அதுக்கு கொடுத்திருக்காங்க. அவன் சொல்லுங்க. ऐसे एक अच्छे परिवार वाले ने उसका दान दिया है। அப்போ ஆண்டவர் तो प्रभु அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ उनके बच्चों को क्या जरूरत है நிச்சயமா தருவார். அவன் சொல்லுங்க. तुरंत देगा। जरूरत इतना அவன் சொல்லுங்க. ये नाम कहते हैं। प्रभु के आने के बाद आशीर्वाद आशीर्वाद करके बोलने से
प्रभु को जब अपना लेता है पूरा आशीर्वाद हमारा हो जाता है. हालेलुया. आमेन बोलेंगे. இயேசுட்ட வந்தா ஆசீர்வாதம் கிடைக்கும். இயேசுட்ட வந்தா அது கிடைக்கும் இது கிடைக்கும் ஒண்ணும் கிடையாது. இயேசுவை எப்பொழுது நீ ஏற்றுக்கொண்டாயோ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதம் உனக்கு சொந்தம். यीशु से आएगा तो ही तुझे आशीर्वाद हालेलुया. जब तू देगा यीशु को எல்லாம் தந்துருவாரு. सभी दे देगा. आमेन. आमीन. मेरे मांगने से ज्यादा सोचने से अच्छा मैंने पाई है आशीष यीशु से. हालेलुया. मैं भटका हुआ राही हालेलुया राहों में तो मुश्किल लेकिन पाई है मंजिल यीशु से. हालेलुया. ताली बजाकर प्रभु का नाम का महिमा करेंगे. हालेलुया. जब प्रभु यीशु में आते हैं जो मांगते भी नहीं सोचते भी नहीं वो बड़ा प्रभु हमको देता है. हालेलुया. आशीर्वाद ही नहीं सब कुछ देगा. हालेलुया. हमको वादा किया है परलोक राज्य में लेके जाएगा. आमीन. कितना लोग विश्वास करते हैं परलोक राज्य में जाएगा मैं. कितना लोग विश्वास करते मैं इधर ही रहेगा. हालेलुया. हालेलुया. हाथ उठाने के टाइम में ना सोच के उठाने का दोनों तरफ से सोचना पड़ता है. एक सिक्के में दो बाप होता है. दो रहेगा तो चलता है. आमीन बोलेंगे. हालेलुया. அப்போ ஆண்டவர் நம்ம வரும்போது நமக்கான எல்லாவற்றையும் அவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். जब प्रभु के पास हम आते हैं तो हमारी सारी जरूरत को वो देखभाल करता है. டேம் பார்த்திருக்கீங்களா? டேம் डैम देखे हो कभी? டேம் கந்த சைடுல நிறைய தண்ணி இருக்கும். அப்படியே வளர்ந்து இங்க வந்துரும். डैम के उस पार बहुत पानी रहता है. हालेलुया. இங்க இருக்க சொல்லுவாங்க டேம் திறந்ததுனா எங்களுக்கு தண்ணி வரும் நாங்க வயல் வெளியிலலாம் பசுமையாகும். तो दूसरी जगह में रहने वाले इंसान बोलेगा डैम खोलेगा तो ही हमें पानी आएगा, हमें खेती के लिए पानी चाहिए. हालेलुया. हालेलुया. அவன் வேண்டிட்டே வருதுனா எப்போ இந்த டேம் திறக்கும் எப்போ வயல் வெளியில பசுமையாகும். वो प्रार्थना करते रहेगा कभी ये डैम खुलेगा कभी मेरे खेती में पानी आके फसल होगा हरियाली होगा हरा भरा होगा. हरा भरा होगा. हालेलुया. हालेलुया. यीशु मसीह के आने के बाद यीशु मसीह के आने के बाद आशीर्वाद एंகிற डैम திறக்கும். आशीर्वाद करके वो डैम आमीन बोलेंगे. आशीर्वाद के डैम திறக்கும். आशीर्वाद इधर உள்ளாதபடி உங்களை திறப்பிட்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்க. ना जगह होने जैसा वो भरेगा. எப்போ நீங்க வருவீங்கன்னு பார்த்துட்டு இருக்காரு. कभी आप आओगे உங்களுக்கு ஆசீர்வாதம் நிரம்பிட்டே இருக்கு. आपके आशीर्वाद बढ़ என் रहा பிள்ளை है. இன்னைக்கு வருவா. कभी मेरे बच्चा என் आए மகன் இன்னைக்கு வருவா. कभी मेरे बच्चे அவளுக்கான இவ்வளவு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறேன். उसके लिए मैं அவளுக்கு ஒரு டேம் உண்டு. उसके लिए அவனுக்கு ஒரு டேம் உண்டு. उसके लिए ஒவ்வொருவருக்கும் டேம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. सभी के लिए एक आशीर्वाद அதுல ஆசீர்வாதம் நிரம்பிட்டே இருக்கும். वो डैम है நிரம்பிட்டே இருக்கும். நிரம்பிட்டே இருக்கும். நிரம்பிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. रहता है. ஹalleluya. நிரம்பிட்டே இருக்கும். எப்பொழுது ஆண்டவர் இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டாயா அந்த டேம் திறக்கப்படும். जब भी तू प्रभु यीशु को अपना लेगा तभी वो डैम खुल जाएगा. ஹalleluya. உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். आपकी ओर वो आएगा. ஹalleluya. Hallelujah. எத்தனை ஆமென் சொல்றீங்க? எத்தனை ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு டேம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. எனக்கு ஒரு ஆசீர்வாத டேம் உண்டு. मेरे लिए एक आशीर्वाद அவர் அதை திறப்பார். प्रभु वो खोलेगा. எப்பொழுது இயேசுவை நான் என்னோட சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்கிறேனோ அந்த டேம் திறக்கப்படும். जब भी मैं यीशु को मेरा खुद का मसीहा मानता हूँ तभी वो डैम खुलेगा. हालेलुया. Hallelujah. डैम खुलेगा आशीर्वाद आते रहेगा रुकेगा नहीं. आमीन. हालेलुया. दुनिया के हिसाब से डैम का पानी रुक जाएगा लेकिन प्रभु का आशीर्वाद का पानी जीवन उள்ள தண்ணி ஒருபோது வற்றாது. ஆமென் சொல்லுங்க. உங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கும். எத்தனை ஆமென் சொல்றீங்க? உங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கும். हालेलुया. அந்த டேம் ஒருபோது வற்றாது. वो डैम कभी भी நீ வற்றாத நீருத்தை போலவும் செழிப்பான தோட்டத்தை போலவும் இருப்பாய். ना कमो आप ना सूखा हुआ जल जैसा ना सूखा हुआ पानी की जैसा तो हरियाली बनकर ही रहेगा. आमीन. दुनिया की नजर में तुम क्या मालूम है लेकिन तू प्रभु का नजर में अनमोल है. आमीन. हालेलुया. हमारा मोल है ना तोल है प्रभु का नाम में अनमोल है. हमें बोलेंगे हमें कोई तोल नहीं है. हमें बोलेंगे हमारे कोई तोल नहीं ना कोई मोल हम अनमोल. हालेलुया. इसका एक मोल है इसका एक तोल है कितना ग्राम है. हालेलुया. हमारे कुछ नहीं हम अनमोल है. हम भाई तो राम चलेगा. हालेलुया. यीशु के नजर में मैं अनमोल है. हालेलुया. उलग प्रकार पाता कि मनुष्य दुनिया के हिसाब से देखे तो मनुष्य की कीमत क्या कुछ नहीं है. पासपोर्ट का ऑक्सीजन का अधिक इधर बहुत कम है. हालेलुया. मनुष्य दुनिया के हिसाब से बहुत कम है. डॉक्टर बोल देगा इसका बॉडी में इतना मिलेगा खून इतना है या 5 लीटर देते. हालेलुया. दुनिया वाला ऐसे बोलता है लेकिन प्रभु उस मनुष्य को तोड़कर आया जिसने उसे सृष्टि किया. हालेलुया. பாடுகள் பட்டார் நிந்தைகளை பட்டார் நமக்காக ரத்தம் சிந்தினார். हालेलुया. நம்மை மீட்பதற்காக அவருடைய விலையேறப்பட்ட ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த ரத்தத்தினால மீட்டுக் கொண்டார். அப்படின்னா நாம் அவருடைய பார்வை எவ்வளவு விலையேற பெற்றவர்கள். क्लेश था दबाव था लेकिन उसके लहू से हम छुड़ाया है तो वो कितना बड़ा है. उसकी अनुग्रह कितनी बड़ी है. हालेलुया. உனக்கு அப்புறம் சொல்றோம் இவனா இவனை இவனதான் இருப்பான். दुनिया वैसे ही कहेगा ये तो ऐसे रहेगा वो वैसे ही रहेगा. हालेलुया. हालेलुया. இயேசு
लेकिन यीशु இது என்னுடைய பிள்ளை ये मेरा बच्चा है அவன் बोलेंगे आमीन। இவர் என்னுடைய மகன் ये मेरा लड़का है बेटा बेटा है இவர் என்னுடைய மகன் ये मेरा बेटी है ஹalleluya என்ன சொந்த பிள்ளை அப்பாவை ஏற்றுக்கொண்டிருக்காங்க ஆமென் मुझे उन्होंने स्वीकारा है அவங்களுக்கு நான் எல்லாத்தையும் தருவேன் ஆமென் சொல்லுங்க उनके लिए मैं कुछ भी करूंगा देगा देगा सब कुछ करेगा देगा हमें बोलेंगे हालेलुया हालेलुया हमें सुनेंगे इतना हमें सुनेंगे कितने आमीन कहते इतना भी सुनेंगे ये डैम திறக்கப்பட்டிருக்கு कितने दिन कहते हैं मेरे डैम खुल गया हालेलुया है कितना सुनेंगे डैम திறக்கப்பட்டிருக்கு मेरे डैम खुल गया है आज तक नहीं बच्चे बोलेंगे हमें सुनेंगे उससे आप पालो 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 सारे बनेंगे पालो 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 इनका आशीर्वाद डैम திறக்கப்பட்டிருக்கு मेरे लिए आशीष का डैम खुला है हालेलुया अब और भी अच्छा है वो कभी भी कम नहीं होगा உங்களுக்கு என்னென்ன தேவையோ आपकी सारी जरूरत அன்னைக்குள்ள உங்களுக்கு தேவை வரும் उस दिन उस जरूरत पूरा किया जाए हालेलुया हालेलुया हर दिन का पूरा पूरा करेगा हर एक दिन का वो पूरा करेगा हालेलुया हालेलुया ये विश्वास है मेरा ये विश्वास है मेरा वो करेगा पूरा वो करेगा पूरा बोलेंगे ये विश्वास है मेरा हर दिन का जो भी है मेरे चाहत मेरे जो भी जरूरत है वो करेगा पूरा आमीन। ये विश्वास है मेरा इतना हमें चलेगा आमीन, आमीन। हालेलुया हालेलुया அப்ப ஆண்டவருக்குள்ள வளர்ந்தாங்க புதிதாக பிறந்த குழந்தை எப்படி வாஞ்சியோட தாகத்தோடு அந்த பாலை உட்கொள்கிறது அதே போல நம்ம வாஞ்சியோட தாகத்தோடு ஆண்ட வசந்த் உட்கொள்ளும் போது நாம் பலமுள்ள பிள்ளைகளா மாறுகிறோம் ஆமென் சொல்லுங்க जैसे वो बच्चे चाहत से वो दूध को चाहता है वैसे हम प्रभु के वचन को चाहत से पढ़ना चाहिए நாம் तंदुरुस्त बन जाए ஆமென் बोलेंगे हालेलुया 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 பலவீனம் தானே दुर्बल भी अपने आप को बलवान कमजोर भी मैं कमजोर नहीं मैं बलवान करके बोलेगा आमीन। हालेलुया क्योंकि वचन अंदर है क्योंकि हालेलुया वो दिखने में कमजोर दिखेगा हमें आमीन। पतला दिखेगा या ऐसा दिखेगा दिखने में कमजोर दुनिया को दिखेगा ये कमजोर है लेकिन अंदर से वो बलवान है आमीन। कैसे प्रेम का वचन हमें बोलेंगे அதுதான் உங்களை நடத்தும் वही आपको चलाएगा இந்த வசனத்தை உங்களை நிலை நிறுத்தும் वही हमें आपको स्थिर खड़ा करेगा हालेलुया கடைசியோட நிலை நிறுத்தும் உங்க வசனம் आखिर तक आपको खड़ा करने वाला ये वचन ही है। ஜீவன் உள்ள வசனத்தை பிடித்துக் கொண்டு ये जीवित वचन को पकड़कर நீங்கள் சுடர்களை போல பிரகாசிக்க முடிய கர்த்தர் இந்த நாளில் உங்களை அழைக்கிறார் आप प्रकाशित होने के लिए प्रभु आपको बुलाया है हालेलुया हालेलुया। ஜீவனுள்ள தேவனை வாரும் ஜீவ பாதையில் நடத்தும் ஆமென் जीवित परमेश्वर आओ जीवित के मार्ग पर चलाओ हालेलुया ஜீவ தண்ணீர் ஊர் முற்றிலே என்னை தாகத்திற்கு வைக்கிறவங்களுக்கு ஸ்தோத்திரம் जीवित पानी आने वाली झरने में मेरी प्यास बुझाओ उसके लिए धन्यवाद धन्यवाद आमेन बोलेंगे हालेलुया हालेलुया। கர்த்தர் நல்லவர் प्रभु बुला आमेन சொல்லுங்க आमीन। हालेलुया हालेलुया। எத்தனை சொல்றீங்க ஆமென் कितने जन कहते हैं எத்தனை आमीन? சொல்றீங்க பிள்ளைகளை போல தன்னை தாழ்த்தணும் कितने जन कहते हैं कि मैं बच्चों के समान ஆண்டவரே मैं இந்த अपने आप வார்த்தை को எனக்கு नम्र சொல்லுங்க करूंगा ஆண்டவரே இந்த प्रभु வார்த்தை आपका எனக்கு சொல்லுங்க वचन- प्रभु आपका वचन को मुझे இந்த வார்த்தை எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே आपके वचन को मुझे बोलो हालेलुया உங்களுடைய வார்த்தை எனக்கு சொல்லுங்க आपके वचनों को मुझे सिखाओ நான் அதற்கு बताओ நடக்க கிருபை தாங்க उनके और चलने के लिए मुझे मदद करो எத்தனை ஆமென் சொல்றீங்க कितने आमीन कहते हैं? हालेलुया हालेलुया। संगीत 119:92 वासिंगे भजन संगीत 119 119 92 92 यदि मैं तेरी व्यवस्था से हाँ यदि मैं तेरी व्यवस्था से सुखी न होता सुखी ना होता तो मैं दुख के समय नाश हो जाता दो में दुख के समय नाश होता हालेलुया வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் இல்ல இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். ஹalleluya ஆமென் உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் यदि आपकी व्यवस्था मेरी सुख नहीं होता तो என் துக்கத்துல मैं दुख में ही समय नष्ट हो जाता அழிந்து போயிருப்பேன் ஹalleluya ओके ஆமென் சொல்லுங்க தாவீது என்ன சொல்றாரு ஆண்டவரே உம்முடைய வேதம் अगर आपका वचन எனக்கு மனமகிழ்ச்சியா இல்லாம இருந்தா अगर मेरी सुख नहीं होती तो எப்பவுமே துக்கத்தை அடைஞ்சிருப்பேன் मैं दुख के समय में नष्ट हो जाता था ஹalleluya வாழ்க்கையில हालेलुया। துக்கம் வருது கஷ்டம் வருது கண்ணீர் வருது எல்லாம் வருது जिंदगी में दुख आता है कष्ट आता है आंसू आते हैं ஆனா सब आते எல்லா हैं। விதத்தையும் விடுவிக்கிற ஆண்டுடைய வார்த்தை உண்டு लेकिन सभी से छुटकारा देने वाला प्रभु का वचन है। ஹalleluya हालेलुया। ஆண்டுடைய வார்த்தை திறக்கும்போது प्रभु का वचन खोलते समय ஆண்டவர் சொல்லுவார் प्रभु कहता நான் है உன்னோட இருக்கிறேன் मैं तेरे साथ हूँ ஹalleluya हालेलुया। இந்த வார்த்தை நமக்கு அப்படியே ஒரு பூஸ்ட் மாதிரி இறங்குள்ள ये वचन हमें एक तंदुरुस्त करेगा ஹalleluya அவன் बोलेंगे हालेलुया। ஹalleluya அப்படியே இறங்கு ஆண்டவர் என்னோட இருக்கிறாரா प्रभु मेरे साथ है क्या இது நம்ம ஒரு விசுவாசத்தை கொண்டு வரும் ये एक विश्वास को लाया பயப்படாத நான் உன்னோட கூட இருக்கிறேன் ना डरो मैं आपके साथ உன் வலது கரத்தை பிடித்து நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லுகிறாரு நம்மோட கூட இருக்கிறார் पकड़कर मैं आपके साथ हूँ मत डर करके உலகத்தில் முடிவு புரிந்த சகல நாட்கள் உங்களோட கூட இருக்கிறேன் दुनिया के आखिरी दिन तक सारे दिन मैं तुम्हारे साथ हूँ ஹalleluya இப்படி ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரா ऐसे परमेश्वर ने लिखा है क्या இந்த வசனம் உங்களை கனியா துடைக்கும் ये वचन आपके आंसू को पूछेगा விசுவாசத்தை கொண்டு வரும் विश्वास लाएगा ஒரு பலனை கொண்டு வரும் एक बल देगा ஹalleluya हालेलुया। மன மகிழ்ச்சியை கொண்டு வரும்
खुशी को देगा। हालेलुया। हालेलुया। உங்க வசனம் अगर यदि आपकी व्यवस्था எனக்கு மனமகிழ்ச்சி இல்லாம இருந்தா मेरी सुख न होती என் துக்கத்தை அறிஞ்சு போயிருப்பேன்। तो मैं मेरे दुख के समय में नष्ट हो जाता। हालेलुया। हालेलुया। உங்க வசனம் மனமகிழ்ச்சியா இல்லாம போனா நான் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன்। சொல்லுவோம், உங்க வசனம் மனமகிழ்ச்சியா இல்லாம போனா நான் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன்। பாதைக்கு தீபமன்னோ பேதைக்கு வெளிச்சமன்னோ, பாதைக்கு தீபமன்னோ பேதைக்கு வெளிச்சமன்னோ, உங்க வசனம் மனமகிழ்ச்சியா இல்லாம போனா நான் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன்। உங்க வசனம் மனமகிழ்ச்சியா இல்லாம போனா நான் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன்। உமது வசனம் உட்கொள்ளும் போது இதயம் மனமாக இருந்து விட்டு இல்லையா? உமது வசனம் ஞானிக்கும் போது இதயம் மனமாக கொழுந்து விட்டு எரிகிறா? பச்சையான மரமாக இறைவிடாமல், பச்சையான மரமாக இறைவிடாமல், காலமெல்லாம் கனி கொடுத்து உயர்த்துதையா உம் வசனம், காலமெல்லாம் கனி கொடுத்து உயர்த்துதையா உம் வசனம், உங்க வசனம் மனமகிழ்ச்சியா இல்லாம போனா நான் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன்। உங்க வசனம் மனமகிழ்ச்சியா இல்லாம போனா நான் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன்। हालेलुया। हालेलुया। दाऊद दाऊद वचन அறிக்கை செய்தார், வெற்றி மேல் வெற்றி பெற்றார்। वचन को वो बयान करते गया तो वो उद्धार। நீரே மனமகிழ்ச்சி, आप ही मेरा खुशी हो। हालेलुया। நீரே என்னோட சந்தோஷம், आप ही मेरा मन की இயேசுவே எனக்கு எல்லாம், यीशु मेरी நீரே खुशी। மீட்பர், आप ही मेरे நீரே மீட்பர்। आप ही मेरे சொல்ல 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 தாவீது உயர்ந்து கொண்டே போனார்। बोलते बोलते दाऊद ऊंचा ऊंचा किया। हालेलुया। हालेलुया। அவன் அண்ணன் மாதிரி நம்பி இருந்தாரு, என்னாச்சு? उनके भाई लोग थे क्या हुआ? हालेलुया। हालेलुया। அவன் அம்மா சும்மா ஒரு பேர் உண்டு, சும்மா அதெல்லாம் சும்மா போச்சு। हालेलुया। इसका भाई का 7 பேர்ல சும்மா தாவீது அம்மான்னு எழுதுனா பாருங்க, ராஜாவாயிட்டான்। 7 लोग कुछ नहीं हुए, दाऊद को हालेलुया। ऊंचा किया। சம்மா பார்த்துட்டு சாமுவேல் சொல்றாரு, இவன் தான் இருப்பான், அப்படி ஒட்டா கட்டாவா இருக்கான்। सामुएल हालेलुया। देख के बोलता है ये हट्टा कट्टा यही प्रभु चुना होगा करके देखता बाहर है। हट्टा कट्टा कुछ नहीं, बाहर की नहीं देखता परमेश्वर। प्रभु अंदर का आत्मा हट्टा कट्टा होना चाहिए। आमीन बोलेंगे? हालेलुया। हालेलुया। अंदर का प्राण हट्टा कट्टा मजबूत होना चाहिए। आमीन। हालेलुया। हालेलुया। बाहर का बॉडी निकल जाएगा। एक दुनिया में बहुत बड़ा बॉडी बिल्डर था, 7 बार मिस्टर वर्ल्ड जीता है, अभी 75 उम्र का हो गया, पूरा बॉडी लूज हो गया। हालेलुया। हालेलुया। आना आत्मा, आमीन बोलेंगे? आत्मा ஒரு நாள் कभी भी ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற அந்த வார்த்தை உள்ளத்துல வரும்போது, அல்லேலூயா, ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும், உங்களை நடத்தும்। आत्मा आमीन को சொல்லுங்க? जलाने वाला वचन अंदर आएंगे तो आत्मा जलाया जाएगा। हालेलुया। हालेलुया। அதே 119 113 வாசிங்க। 119 में 113 पढ़ेंगे। என் சிந்தனைகளை ஆ. நான் வெறுத்து உமது வேதத்தில் ஆ. பிரியப்படுகிறேன்। பிரியப்படுகிறேன்। हालेलुया। வீண் சிந்தனைகள், வீணான பேச்சுகள், வீணான காரியங்கள் எல்லாத்தையும் நான் வெறுக்கிறேன் ஆண்டவரே சொல்லுங்க। मैं दुचितों से तो भय रखता हूँ, परंतु तेरे व्यवस्था से प्रीति रखता हूँ। प्रीति रखता हूं। हालेलुया। அவன் प्रीति रखना एक ही है हमारे प्रभु की व्यवस्था। அவருடைய வார்த்தை தான் நம்ம प्रीति। आमीन उनके बोलेंगे? वचन ही हमारी प्रीति है। आमीन बोलेंगे? हालेलुया। வீண் சிந்தனைகள் நான் வெறுக்கிறேன் ஆண்டவரே சொல்லுங்க। दुनिया के जो सोच है मैं उसे मैं नफरत करता हूं, नफरत करता हूँ, ஆனா உங்க வேதத்திலே பிரியமா இருக்கிறேன்। लेकिन आपके व्यवस्था में मैं प्रीति रखता हूँ। இத்தனை ஆமென் சொல்றீங்க? हाँ, इतने हालेलुया। அப்போ தேவனுடைய வார்த்தையில வாஞ்சையும் தாகமும், हालेलुया, பிரியமும் வைக்கும்போது தேவன் நம்மை நடத்துவார்। प्रिय रखते समय प्रभु हमें चलाएगा। हालेलुया। हालेलुया। வீண் சிந்தனை வெறுக்கிறேன்। எத்தனை ஆமென் சொல்றீங்க? ये जो ना चाहिए जो सोच है वो நம்முடைய मैं नफरत करता हूँ। நம்முடைய சிந்தையில हमारे வேண்டாத सोच காரியங்கள் வருகிறதா? जो नहीं चाहिए वो विचार आता है क्या? नहीं चाहिए दुष्ट चीज है, दुष्ट विचार वो भी कुछ है। हालेलुया। ये तो வேண்டாத जो नहीं चाहिए वैसे आपको सोच आती है। நிறைய பேருக்கு வர அப்படிதானே? बहुत जन को आता है, ஆனா வேதம் என்ன சொல்லுது? लेकिन वचन क्या कहता है? தாவீது என்ன சொல்றாரு? दाऊद क्या कहता அந்த है? வீண் சிந்தனை வெறுக்க। प्रभु मैं वो ना चाहे सोच को मैं नफरत करता हूँ। हालेलुया। உம்முடைய வேதத்துல பிரியமா இருக்கிறேன்। आपकी व्यवस्था में मैं प्रीति रखता हूँ। हालेलुया। हालेलुया। எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु अच्छे प्रेमी परमेश्वर के வேதத்துல வாஞ்சியா இருங்க। शास्त्र में आप चाहत रखो। हालेलुया। हालेलुया। ஆண்டவர்ல பிரியமா இருங்க।
प्रभु की ओर आप चाहत से रहो, ஆண்டவர் மன மகிழ்ச்சியா இருங்க. प्रभु के साथ आप खुश रहो, मन உங்களை में கர்த்தர் உயர்த்தி கொண்டே போவார். प्रभु आपको ऊंचा करते जाएगा, எத்தனை ஆமென் சொல்லுங்க. உயர்த்தி கொண்டே போவார். ஹalleluya. உயர்த்தி கொண்டே போவார். வாஞ்சையும் தாகமும் மன மகிழ்ச்சியும் அவருடைய மேல் இருக்கிற பிரியம் நீங்க வைக்கும்போது உயர்த்தி கொண்டே போவார். चाहत प्यास और उनमें मन का खुशी रखने से आपको प्रभु ऊंचा करते रहते हैं। கர்த்தர் சபையில சத்தியத்தை பேசும்போது அந்த சத்தியத்தை நீங்கள் வளருகிறீர்கள். प्रभु सभा में सत्य बोलते समय वो सत्य में आप बढ़ोगे। ஆமென் சொல்லுங்க. சத்தியத்தில் வளர கர்த்தர் அழைக்கிறார். सत्य में बढ़ने के लिए प्रभु आपको बुलाता है। ஐக்கியத்தில் வளர அழைக்கிறார். मंडली में आपको प्रभु बुलाता है। ஒருவர் அன்பில் ஐக்கியத்தில் கர்த்தர் அழைக்கிறார். एक दूसरे में प्रेम से मंडली से रहने के लिए प्रभु आपको बुलाता है। ஹalleluya. Hallelujah. ஆமென் போlte. नहीं आमेन के அப்போ பிள்ளைகளாக பிறந்தன வளர்கிறோம் அப்ப அல்லவா? இப்போ 4-5 வாசிங்க. ஒன்று பேதுரு 2:4-5 வாசிங்க. अच्छा, एक पत्रस 2 में 4 और 5। மனுஷரால் தள்ளப்பட்டதாயும் ஆ. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் ஆ. விலையேற விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகி நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் ஆ. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆ. தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு ஆ. பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. ஆமென் बोलेंगे ஹalleluya. हालेलुया। चार पांच पढ़ेंगे. उसके पास आकर जिस मनुष्य ने तो निकम्मा ठहराया हाँ। परंतु परमेश्वर के निकट चुना हुआ और बहुमूल्य जीवन पत्थर है, जीवित पत्थर है, तुम भी आप जीवते पत्थरों के समान आत्मिक घर बनाते जाओ, जिससे याजकों का पवित्र समाज बनकर ऐसे आत्मिक बलिदान चढ़ाओ जो यीशु मसीह के द्वारा परमेश्वर को ग्राह्य है। हालेलुया. मैं पीछे तक आवाज आ रही है. மனுஷனா தள்ளப்பட்டதாயிலும் मनुष्य से ठुकराया गया தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது. प्रभु से चुना हुआ है। ஹalleluya. Hallelujah. இதுதான் நான் முன்னால சொன்னேன். ये मैं पहले बोला, உலகத்துல உலக பிரகாரம் நாம எப்படியோ நம்ம தெரியாது. ये दुनिया की रीति से हम कैसे हमें नहीं पता, ஆனா நம்ம ஒவ்வொரு விலையேற பெற்றவர்கள். लेकिन हम हर एक इंसान बलि प्रभु के लिए बहुमूल्य है। பாவமூல்ய. ஆமென் சொல்லுங்க. हालेलुया। ஆமென். அப்போ மனுஷரால் தள்ளப்பட்டதும் मनुष्य से ठुकराया गया, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் परमेश्वर से चुना गया, விலையேற பெற்றதுமா இருக்கிற बहुमूल्य इंसान, விலையேற பெற்றதா இருக்கிற बहुमूल्य के கல்லாகிய जीवित पत्थर से சேர்ந்தவர்களாக நீங்கள் साथ मिलाया गया। आप எப்படி இருக்கிறீங்களா? कैसे हो? அவருடைய பிள்ளைகளாக நம்ம எப்படி இருக்கிறோமா? விலையேற பெற்ற கற்களா இருக்கிறோம். उनके बच्चों कैसे हैं? बहुत நம்முடைய बहुमूल्य ஆண்டவர் पत्थरों के எப்படி समान। வீடு கட்டுற கல்லாதவங்க தலையில தலைக்கல்ல மூளைக்கு கல்லு தலைக்கல்லாயிட்டு. घर बांधने वाले जो पत्थर नीचे करके ठुकराया गया पत्थर। हालेलुया. हालेलुया। कितने नाम है? ஒரு வீடு கட்டுறோம். एक घर बांधते हैं, सब इधर ध्यान दो. ஒரு வீடு கட்டுறோம். एक घर बांधते हैं, एक पत्थर को ऐसे डाल देते नहीं मुमते. एक पत्थर उठा के हम नहीं ममता करके फेंक देते हैं, वही पत्थर कॉर्नर का पत्थर बन जाता है. वही पत्थर मेन जगह का पत्थर बनता है। हालेलुया. हालेलुया. எது வேண்டாம்னு ஒதுக்குறோமோ जो नहीं चाहिए करके हम ठुकराते हैं அதுதான் விலையேற பெற்றதா இருக்கும். वो ही बहुमूल्य बन जाता है। हालेलुया. हालेलुया। ஆமென் बोलेंगे. आमेन। இயேசு வேண்டாம்னு இஸ்ரேல் மக்கள் தள்ளாங்க. यीशु नहीं चाहिए करके इजरायली लोग ने उनको पूरा ठुकराया, जातियां பிடித்து கொண்டோம். वो अन्य जाति को हम चुन अन्य लिया, जाति हम यीशु को पकड़ लिया. यीशु को पकड़ लिया। அப்ப நம்ம எப்படி ஆயிட்டோம்? तो हम कैसे हो அந்த गए? கல்லோட சேர்ந்த இந்த கல் ஜீவனோட கல்ல மாறிட்டு. वो पत्थर के साथ हम ये पत्थर मिला तो हम भी जीवित पत्थर बन गए। ஹalleluya. வேண்டாம்னு ஒதுக்குனாங்க. नहीं चाहिए करके ठुकराए, பத்தரை ஒதுக்கிட்டாங்க. वो पत्थर को नहीं चाहिए வேண்டாம்னு ஒதுக்கிட்டாங்க. करके वो அந்த கல்லை நான் பிடிச்சிட்டேன். वो पत्थर को मैंने पकड़ लिया। நான் பிடிச்சிட்டேன். உலக வளர எது பிடிச்சு நான் பிடிச்சிட்டேன். நான் பிடிச்சிட்டேன். நான் பிடிச்ச உடனே मैं जब पकड़ा நானும் ஜீவனோட கல்ல மாறிட்டேன். ஹalleluya. சாரி மச்சான் பிரபு का नाम का महिमा करेंगे. हालेलुया. आमेन. ताली बजाओ. प्रेज द लॉर्ड. வேண்டாம்னு ஒதுக்குனாங்க. नहीं चाहिए करके ठुकराए, நான் ஆண்டவரை ஒதுக்கல. लेकिन मैं அப்பா எப்போ வெளியில காத்துட்டு இருந்தேன். प्रभु कभी என்ன யார் வீட்டுல காத்துட்டு இருந்தேன். யார் வீட்டுல காத்துட்டு இருந்தேன். எனக்கு யார் எந்த சிந்தனை காத்துட்டு இருந்தேன். कौन लहू बहाया करके मैं ढूंढ रहा था। हालेलुया. हालेलुया। அவர் என்னை தேடி வந்தார். तो प्रभु मुझे ढूंढ कर आया, हालेलुया. நான் தேடி போகல. मैं नहीं ढूंढ कर गया। நான் தேடி போகவில்லை. என்னை தேடி வந்தாரையா, நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. Yeah.
ஆயிரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா ஆசையை கேட்கவில்லை அன்னாசை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா ஆசையை கேட்கவில்லை அன்னாசை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா சந்தோஷம் தந்தாரையா கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே Hallelujah. हालेलुया। ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகளாக நீங்க வளர்றது சபை தான் உங்களை வளர்க்கிறது. அவன் சொல்லுங்க जीवित पत्थर के समान आपको बढ़ाने वाला सभा ही आपको சபை बढ़ाता है। ஆவிக்கேற்ற மாளிகை வளர்க்கிறதா सभा आपको आत्मिक रीति से बढ़ाता है। மாளிகை ஒரு நாள் வளர்ந்துராது. एक महल एक दिन में नहीं बढ़ता, ரட்சிப்பு ஒரு நாள் பூர்ணம் அடையாது. उद्धार एक दिन में पूर्ण नहीं நீங்க होता। ரட்சிப்புகளை வளர்ந்து வளர்ந்து பூர்ணம் அடைய நீங்க आप அழைக்கப்பட்டிருக்கீங்க. उद्धार में बढ़ते बढ़ते रहने के लिए आप बुलाए हैं। ஹalleluya. हालेलुया। என்ன அவன் சொல்றீங்க? कितने आमेन ஒரு कहते கல்லுக்கு மேல ஒரு கல் வைக்கணும். हैं। एक पत्थर के ऊपर और एक சாந்து पत्थर, பூசணும். साथ में சிமெண்ட் பூசணும். सीमेंट डालना है ஹalleluya. और एक पत्थर रखना है. और एक पत्थर रखना साथ है, पूछनो। उसमें सीमेंट என்ன डालना है என்ன पत्थर और एक पत्थर रखना है। हालेलुया. आप एक हालेलुया। पत्थर है. आप भी एक हालेलुया. आप एक पत्थर है. आप भी। हालेलुया. बहुमूल्य पत्थर है. हालेलुया. बहुमूल्य पत्थर के साथ जुड़ गया मैं भी बहुमूल्य बन गया. हालेलुया. हालेलुया। அந்த கல்லத்தை கத்தர் கட்டிட்டே இருக்கிறார். वो पत्थर से ஆவியானவர் அப்படியே மாளிகையாக நம்ம எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். எத்தனை पवित्र சொல்லுங்க आत्मा महल बनकर हमें बांधता है। हालेलुया. இந்த हालेलुया। மேகல் ஒரு நாள் எழுப்பி பிரகாசிக்கும். महल एक दिन हालेलुया. उठकर प्रकाशित होगा। ஆண்டவருடைய பார்வையில் இந்த மேகல் बहुमूल्य बनाएगा அவர் விலையேற பெற்றதா மாறிடும். प्रभु की आंखों में ये महल बहुमूल्य बन जाता है। அதுக்கப்புறம் इसके बाद नीले आसमां के पार जाएंगे मेरा यीशु रहता वहाँ नीले आसमां के पार जाएंगे मेरा यीशु रहता वहाँ हम मिलेंगे बादलों पर हम मिलेंगे बादलों पर देखेगा सारा जहां देखेगा सारा जहां आसमां के पार जाएंगे मेरा यीशु रहता वहाँ उसका कोई भी वादा ना होगा पूरा हर एक वादा उसका होता है पूरा उसका कोई भी वादा उसका कोई भी वादा ना होगा पूरा हर एक वादा उसका होता है पूरा उसका कोई भी वादा उसके आने का वादा अब होगा पूरा देखेगा सारा जहां उसके आने का वादा अब होगा पूरा देखेगा सारा जहां हम मिलेंगे बादलों पर हम मिलेंगे बादलों पर देखेगा सारा जहां देखेगा सारा जहां हालेलुया. போறேன்னா என்ன பண்ணணும்? वहाँ जाकर हमें क्या करना है? விலையேற பெற்ற இந்த கல்லோட இணைஞ்சு. बहुमूल्य वो पत्थर से मिलना है। ये सादा पत्थर था. ये सादा पत्थर है, अरे किसी को नहीं चाहिए था. हालेलुया. किसी ने लाभ नहीं था, मांगता भी नहीं था. हमें बोलेंगे आमेन। हालेलुया. बोलो हमें आमेन। हालेलुया. हालेलुया। टुकड़ा दिया. हालेलुया. हालेलुया। வேண்டாம் ஒதுக்கிட்டாங்க. नहीं चाहिए करके टुकराया पत्थर नहीं வேண்டாம். नहीं चाहिए करके ஆண்டவர் நீ எனக்கு வேண்டாம் அப்படின்றார். प्रभु तू मुझे चाहिए करके कहा
வேண்டான்னு உலகம் ஒதுக்கும். नहीं चाहिए करके दुनिया ठुकराएगा, உலகத்தை உருவாக்குன நீ தானே எனக்கு வேணும் அப்படி அழைச்சு लेकिन मैं दुनिया को बनाया, तू ही मुझे चाहिए करके हम प्रभु ले हालेलुया அல்லேலூயா. हालेलुया। அந்த ஜீவனுள்ள கல்லாகி இயேசுவோடு நம்ம இணையும் போது वो जीवित पत्थर यीशु के साथ हम जब मिलते हैं, நம்ம சாதாரண கல்லு हम साधारण पत्थर है வேறு பெற்ற கல்லு. बहुमूल्य पत्थर के साथ हाँ उसका मोल है ना तोल है, अपना अनमोल है. आमेन हालेलुया. हालेलुया। कोई भी नहीं तोल सकता, कोई भी नहीं बोल सकता उसका मोल क्या है. हालेलुया. क्योंकि हम अनमोल है ना, उसकी कीमत ही नहीं. आमीन बोलेंगे. आमेन। उसकी वैल्यू ही नहीं. आमीन बोलेंगे. 5 लाख करोड़ भी कुछ नहीं. आमीन बोलेंगे. 5 लाख करोड़ में कुछ नहीं, जो फीसद भी कुछ नहीं. हालेलुया. हालेलुया। कुछ भी नहीं. எல்லாம் இங்க தான் இருக்கும். सब यहाँ पर 10 लाख करोड़ की दुनिया में रहेगा. हालेलुया. एक पैसा भी लेके नहीं जाएगा, लेकिन लोगों के लिए सेवा करके, प्रभु का अच्छा क्रिया करके, लोगों के लिए प्रभु के पास जो लेकर आता है उद्धार के लिए प्रभु यीशु मसीह ये करके उंगली दिखाता है, उसका क्रिया उसके साथ जाएगा. हालेलुया. हाली बजा के प्रभु के नाम में हालेलुया हालेलुया. வெளியில பெற்ற கல்லை இணைப்போது वो बहुमूल्य पत्थर से जब हम நாம் मिलते हैं, தேவனுக்கு பிரியமான आप प्रभु के प्रिय बनकर ஆவிக்கேற்ற आत्मिक रीति में பலிகளை செலுத்தும்படிக்கு बलि देने के பரிசுத்த समान பரிசுத்த पवित्र ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். आचार्य झुंड से आज आशा आज याजक के याजक द्वारा हम कैसे बनाते हैं? बनाया गया। हम बनाते आ रहे, हम बनाते आ रहे. हालेलुया. கட்டப்பட்டு வருகிறோம். ஆமென் சொல்லுங்க. हालेलुया। हालेलुया. பரிசுத்த ஆசாரிய கூட்டம். पवित्र याजक के झुंड, நம்ம ஆண்டவர் வந்தோம்னா சாதாரண ஆள் கிடையாது. हम प्रभु के आते हैं, साधारण लोग नहीं, राजा और याजक बन गए। ஆமென். ராஜரிக கூட்டம், ஆசாரிய கூட்டம், அது ராஜா. हालेलुया. राजाओं का झुंड, हालेलुया. ஆமென் बोलेंगे. ராஜாவும் ராஜாதிகளுமாக ஆசாரிய கூட்டம் நம்ம வச்சிருக்கோம். राजा रानी और याजक के झुंड में हमें रखा है। हालेलुया. हालेलुया। राजा वो है, हम राजकुमार की है. हालेलुया. राजकुमार और சொல்லுவாரு அவர்தான் ராஜா. वो भी राजा है। राजाओं का राजा. हम उसका बच्चे हैं, कैसे रहेंगे? राजकुमार. आमेन. आमेन बोलेंगे. हालेलुया। அதுக்கு சின்ன ராஜாவை மாற்றிட்டாரு. ஹalleluya. பாருங்க ஒண்ணும் இல்லாம இருந்தோம், நீதான் பிள்ளைடா வான்னு சொல்லி நீதான் தான் ராஜா, நீதான் தான் என்னுடைய இளவரசன் அப்படின்ட்டார். ஹalleluya. ஹalleluya. அப்போ சபையை ஆவிக்குரிய கற்களை போல அது மாற்றுகிறதா, அது போல மாடியாக கற்று மாற்றுகிறார். सभा को आत्मिक पत्थरों के समान वो बनाता है और एक महल के समान बनाता है। நீங்க சபைக்கு வரும்போது, आप जब सभा में आते हो, சத்தியத்தை கேட்கும் போது, जब आप वो वचन सुनते हो, மாளிகையாக ஒவ்வொரு நாளும் ஒரு கல்லை வைக்கப்படும். आपके महल में एक एक पत्थर रखा जाता ஹalleluya. है। அந்த கற்கள் ஒவ்வொன்னோடு ஒண்ணு அப்படி ஐக்கியத்துல வளரும் போது பாருங்க, கல்ல தனியா இருந்தா மதிப்பு கிடையாது. அதுதானே? अकेला रहेगा तो उसकी कोई कीमत नहीं எப்பொழுது ஆண்டவர் है। இணைக்கப்பட்டுட்டோ जब प्रभु से मिल जाता है, எல்லா நாட்டும் சபை கொண்டு வந்துட்டாரு. सभी को प्रभु सभा में ஹalleluya. लाता है। சபை கொண்டு வந்து सभा में लाता है ஒவ்வொரு விலையை பெற்ற கல்லாயிட்டா हर एक बहुमूल्य पत्थर को। அப்படி போறீங்க. हमें இந்த சபையில இருக்க சின்ன பிள்ளை அந்த பையன் தான். वो एक छोटा सा बच्चा है, वो ये छोटा अभी हमारा चर्च में अभी सबसे छोटा वही है. हाँ। हालेलुया. यस Yes. यस हालेलुया. हालेलुया। அந்த சின்ன கல்லையும் நம்மளோட சேர்த்துக்கோ. ஆமென் वो சொல்லுங்க. छोटा पत्थर को भी हमारे महल बनाने के लिए रख देगा। ஆமென். हालेलुया। அப்படி உயர்ந்து வர பாருங்க. ऐसे ऊंचा करेगा। அந்த ஆவிக்குரிய மாளிகை உயர்ந்த ஆவியான தேவன். वो आत्मिक महल को बनाने वाला परमेश्वर पवित्र आत्मा है। हालेलुया. हालेलुया। அப்போ तो நம்ம வளருகிற பிள்ளை எப்படி இருக்கணுமா? बढ़ते हुए बच्चों को कैसा रहना चाहिए? ஆவிக்குரிய மாளிகை வளரணும். आत्मिक महल முதல்ல से समान பிள்ளையா बनना நீங்க है। எப்படி பிறந்தீங்கன்னு சொன்னாரு. पहले आप कैसे पैदा हुए करके கலக்கம் बताया। இல்லாத பால்ல வாஞ்சியாகணும் பிள்ளைய பார்த்துட்டாரு. पवित्र दूध को जैसे चाहते हो, 4வது 5வது வருஷத்துல சொன்னாரு, छोटा நீங்க बच्चा। வளர்ந்து மாளிகை கட்டப்பட்டு आप வருகிறீர்கள். बढ़कर महल के बांधने के लिए उपयोग किया जाओगे। हालेलुया। हालेलुया। பெரிய பட்டணத்தார் बहुत शहर के लोग, பெரோயா बहरोया शहर के लोग, பெரிய பட்டணத்தார் வந்து வேத வசனத்துல வாஞ்சி தாகத்தோடு இருந்ததுனால वो वचन में चाहत और प्यासा से थे, इसीलिए அவங்க எப்படி இருந்தாங்களா? वो कैसे थे? தினந்தோறும் வேதத்தை ஆராய்ஞ்சாங்க. वो रोज वो शास्त्र को पढ़ते थे, जांचते மூணு थे। வார்த்தை சொல்லி முடிச்சிட்டேன். 3 वचन में कहते थे प्रभु அவங்க எப்படி बना। மனோவாஞ்சியா வாசனை ஏற்றுக்கொண்டாரு.
वो खुशी मन से के चाहत से मन प्रभु के के वचन चाहत को से ले लिया प्रभु को वचन को ले लिया வேத வாக்கியத்தை திறந்த மனதுடன் அனுதினம் ஆராய்ந்து பார்த்தார்கள் प्रभु के वचन को रोज वो जांच कर देखे खुला खोल कर ஓ வசனம் எப்படி இருக்கிறதா वो वचन में ऐसा है இந்த क्या பக்கத்து கொண்டு போயின்னு मुझे சொல்லிருக்காரு परम लोग में लेके जाएगा क्या நான் உன்னோட தான் இருக்கேன்னு சொல்லிருக்காரு मैं तेरे साथ हूँ करके அல்லேலூயா लेके கைது சார் எல்லாத்தையும் ஆசீர்வதிப்படி சொல்லிருக்காரு तेरे हाथ से जो भी करेगा उसमें आशीष அல்லேலூயா मिलेगा करके लेके எல்லா விதம் நான் இருக்கிறேன்னு சொல்லிருக்காரு सारी चीजों में मैं तेरे साथ ஆராய்ந்து हूँ करके பார்த்தார்கள் लेके वो जांच कर देते நம்ம சபைக்கு வந்து இன்னைக்கு அப்படி கேட்டு விட்டுற கூடாது ஆராய்ந்து பார்க்கணும் आप आकर सवाल जो सुनते हैं वैसे ही मत छोड़ दो उसे परख कर देखो जांच कर देखो जांच उसमें कर बढ़ो उसमें बढ़ो हालेलुया हालेलुया மூணாவது விசுவாசித்தாங்க तीसरा वो विश्वास किए என்ன விசுவாசம் பண்ணாங்க क्या विश्वास நான் किए பரலோகத்துக்கு போறேன்னு விசுவாசம் मैं परलोक जाऊंगा करके विश्वास किया हालेलुया हालेलुया அப்படின்னு சொல்லுமா आमेन அதனால इसीलिए இந்த பெரிய பட்டணத்தார் ये बेराया शहर के लोग தெசலோனிக்கே மக்களை விட ரொம்ப எப்படினாங்களா மனோவாஞ்சையாக இருந்தாங்க थिस्सलुनीके के लोगों से भी ये बहुत मन चाहत से भरे हुए थे हालेलुया हालेलुया தெசலோனிக்கே மக்களை பத்தி நம்ம 1 தெசலோனிக்கேல வாசிக்கிறோம் थिस्सलुनीय शहर के लोगों के बारे में हम 1 थिस्सलुनियंस में पढ़ते हैं அதே காட்டிலும் उससे भी बढ़कर என்ன சொல்லிருக்காங்க क्या लिखा है இந்த பெரிய பட்டணத்தார் ये बेराया शहर के लोग மனோவாஞ்சை मन की चाहत से भरे हुए इतना मैंने हैं लिखा है। कितने दिन அனைத்து தினம் வேதத்தை வாசிப்போம் हर एक दिन शास्त्र पढ़ते हैं வாஞ்சையோடு வாசிப்போம் चाहत से पढ़ेंगे உள்ளத்தின் ஆழத்தில் வாசிப்போம் दिल की गहराई से पढ़ेंगे பிள்ளையை போல கலங்கமில்லாத பிள்ளையா இருப்போம் बच्चे के जैसा ना मिलावट किया हुआ बच्चे के जैसा हम चाहते ஆண்டுடைய हैं வசனமாய் ஞானப்பாலை குடிப்போம் प्रभु के वचन ज्ञान की दूध हम पिएंगे ஆத்மாவில் வளருவோம் आत्मा में बढ़ेंगे ஆத்மாவில் மட்டும் இல்ல आत्मा ही में ही नहीं केवल ஆவி ஆத்மா சரீரத்தில் வளருவோம் आत्मा प्राण शरीर में हम बढ़ेंगे ஹalleluya हालेलुया மனோவாஞ்சையாக இருப்போம் और मन की चाहत से हम भरे हुए மாளிகை होंगे எழுப்புவோம் महल को हम बांधेंगे மாளிகை எழுப்புவோம் महल बनकर हम उठेंगे ஹalleluya எதை ஆமென் சொல்றீங்க எதை ஆமென் சொல்றீங்க ஹalleluya கர்த்தர் நல்லவர் ஆமென் प्रभु சொல்லுவோம் भला है आमीन ஹalleluya கர்த்தர் நல்லவர் நம்மோடு பேசினார் प्रभु வார்த்தைகளை भला है हमसे वो बात की எல்லாரும் அப்படியே ஒரு धन्यवाद நிமிஷம் கண்களை மூடி एक क्षण हम आंख बंद कर ஆண்டவரே உமக்கு நன்றி प्रभु செலுத்துகிறோம் आपकी धन्यवाद करते नंदी हैं स्तुति करो सबको माता। धन्यवाद करते हैं நன்றியோடு துதிக்கிற ராஜா धन्यवाद से स्तुति करते हैं ஹalleluya हालेलुया ஹalleluya கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே अनुग्रह से भरा हुआ உம்முடைய परमेश्वर வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் आपके वचन के लिए धन्यवाद ஹalleluya கலங்கமில்லாத பாதையிலே நாங்கள் வாஞ்சையுள்ள பிள்ளைகளாக அனுதினம் அது பருகி புடித்து ஆண்டவரே நாங்கள் மாவிக்கு பிள்ளைகள் மாளிகை வளர ना கர்த்தர் கிருபை मिलावट தருவீராக दूध को हम चाट कर उसे पीकर हम बढ़ने के लिए हमें मदद कीजिए ஆமென் ஆண்டவரே आमीन ஆமென் परमेश्वर சொல்லுங்க कितने आमीन ஹalleluya हालेलुया ஆமென் ஹalleluya हालेलुया கர்த்தாவே இந்த நாள்ல கேட்ட உங்களுடைய வார்த்தைகளுக்காக சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம் प्रभु आज हम जो सुने सत्य के लिए इसके धन्यवाद இந்த நாள்ல परमेश्वर உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து வந்ததுக்காக ஸ்தோத்திரம் आज के दिन आपको बच्चों के लाए इसके लिए धन्यवाद விசேஷமாக परमेश्वर மூழ்கி ஞானம் தருந்த பிள்ளைகளோடு உங்களுடைய கரம் கூட இருப்பதாக विशेष रीति से जो डूबकर बपतिस्मा लिए उनके साथ आपके हाथ रहे इसके लिए धन्यवाद அனுதினம் வளர்ப்பீராக हर एक दिन उनको बढ़ने के लिए मदद வேதத்துல करो। மனமகிழ்ச்சி இருக்க செய்வீராக शास्त्र में मन की खुशी வாஞ்சையோடு தாகத்தோடு இருக்க செய்வீராக चाहत और प्यास से ढूंढने के சுபிக்க लिए செய்வீராக प्रार्थना करने के लिए ஐக்கியத்தை பலப்படுத்துவீராக मंडली में आने அந்த के लिए இரக்கத்தை मदद करो। நிரப்புவீராக प्रेम और शांति से अनुग्रह से उनको रहने के लिए அன்றுவரை இந்த நாள்ல கேட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் प्रभु आज हम जो वचन सुने நீர் इसके लिए எங்களோடு பேசின धन्यवाद। வார்த்தைகளுக்காக प्रभु ஸ்தோத்திரம் आप हमसे जो बात की इसके लिए எங்கள் ஆவி धन्यवाद। ஆத்மா சரீரத்தோட வல்லமை இறக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் हमारे आत्मा प्राण शरीर में आपके सामर्थ उनका उतरा इसके கோடி लिए நன்றிகளை धन्यवाद। செலுத்துகிறோம் ஆண்டவரே कोटि धन्यवाद परमेश्वर। அனுதினம் அப்படியே நீங்க வளர்ப்பதற்காக हर एक ஸ்தோத்திரம் दिन ஆண்டவரே हमें ऐसे बढ़ाने के लिए உம்மை வளர்ந்து பலன் கொண்டு உமக்கு நாங்கள் ஆண்டவரே இன்னும் மன வாஞ்சையாகவும் இன்னும் தாகத்தோடு நாங்கள் உங்களுடைய வேதத்தை வாசிக்க எங்களுக்கு கிருபை தான் आप में बढ़कर और चाहत से आपको और आने के लिए वचन पढ़ने के लिए आप हमें सहायता कीजिए ஆமென் ஹalleluya ஆண்டவர் அப்படியே சித்தமைக்காக प्रभु ऐसे ही किया है இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல यीशु பிதாவே मसीह के नाम से हम प्रार्थना करते हैं अच्छे पिता ஆமென் எல்லாரும் சேர்ந்து ஆமென் सभी बोलते हैं ஹalleluya आमीन। எத்தனை சொல்லி ஆண்டவரோட பேசினா कितने कहते हैं प्रभु हमसे बात किया है அப்படி ஆண்டவர் கரங்களை தட்டி சொல்லணும் वैसे हम